ஹாய்! ஈவினிங் டீ டைம் இது. நான் இப்ப தான் கிச்சனுக்கு வந்திருக்கேன் டீ போடுறதுக்காக. என்ன டீ போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா எனக்கு? நான் வந்து இந்த சங்கு புஷ்பமும், ரோஸ் பெட்டல்ஸும் போட்டு தான் டீ போட்டுட்ருக்கேன் எனக்கு. பிள்ளைங்களுக்கெல்லாம் சாதாரண டீ போட்டு குடுத்தாச்சு. மதியானத்துக்கு லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரசாரமா ஒரு ஃபிஷ் கறியும், அப்புறம் அந்த மத்தி மீன் ஃப்ரை இருந்துச்சு. அ அதெல்லாம் தீர்ந்து போச்சு. அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. ராத்திரிக்கு அப்புறம் வேற பண்றதுக்காக நான் பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு நானும் என் பொண்ணும் சேர்ந்து கிச்சன்ல ஸ்நாக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். இந்த மாரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்றதுக்காக நீங்க யார் கூட பார்ட்னர்ஷிப் போடுவீங்கன்னு சொல்லுங்க. அ அம்மா கூடயா? இல்லன்னா அ அப்பா கூடயா? இல்லன்னா சிப்லிங்ஸ் கூடயா? ஃப்ரெண்ட்ஸ் கூடயா? இல்ல ஹஸ்பண்ட் கூடயா? அந்த மாரி இந்த யார் கூட பார்ட்னர்ஷிப் சேர்ந்து இந்த மாரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி பண்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் எங்க அம்மாவும் இந்த மாரிலாம் சேர்ந்து கேக்கு அந்த மாரிலாம் ட்ரை பண்ணியிருக்கோம். அதே மாரி இன்னைக்கு நானும் என் பொண்ணும் சேர்ந்து அ ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்காக Instagramல பார்த்த ஒரு டிஷ் தான் பண்ணிட்டுருக்கோம். பிரெட் இருந்துச்சுன்னா போதும். பிரெட்டு, பழம், அப்புறம் மில்க் மேட் இதெல்லாம் வச்சு சூப்பரா ஒரு ஸ்நாக் ரொம்ப டேஸ்ட்டா வந்துச்சு. எப்படி பண்றதுன்னா, பிரெட்ட வச்சுட்டு நம்ம பழம் கட் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணி அதுக்கு மேல வச்சு ஃபோர்க் இருந்துச்சுன்னா, அது நல்லா அப்படியே ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு மேல மில்க் மேடு வச்சுட்டு, அதுக்கு மேல கட் பண்ண குட்டி குட்டியா நட்ஸு, பாதாமு, பிஸ்தா அந்த மாரிலாம் போட்டு, திருப்பி ஒரு லேயர் அதே மாரி பர்கர் மாரி நாங்க 3 லேயர் வச்சோம். நல்ல பட்டர்ல அத டோஸ்ட் பண்ணி, டபுள் சைட் டோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா, கொஞ்சம் பால்ல இந்த மில்க் மெய்ட போட்டு நல்லா பீட் பண்ணிட்டு, அந்த பால் எடுத்து இதுக்கு மேலயே அப்படியே ஊத்தி, அது நல்லா அப்படியே சோக் பண்ணி இழுத்துக்கணும் பிரெட்டு. அந்த மாரி ஒரு ஸ்டேஜ்ல நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு அதுக்கு மேல சுகர் அப்படியே தூவி விட்டுறலாம். மழைசாரல் மாரி அப்படியே தூவி விட்டுட்டு, ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா சூடு பண்ணிட்டு, அந்த ஸ்பூன் எடுத்து அது மேல வச்சு, அத கேரமலைஸ் பண்ணணும். இந்த கேரமலைஸ் பண்ணும்போது தான் அதுக்கு டேஸ்ட்டே வருது. சூப்பரா வந்திருந்துச்சு. நானும் என் பொண்ணும் இந்த மாரி பண்ணோம். எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் கூட "ரொம்ப நல்லாயிருக்கு" அப்படின்னு சொன்னாரு. "இதெல்லாம் எங்கேருந்து படிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டாரு. "Instagramலேருந்து தான் படிச்சோம்" அப்படின்னு சொன்னோம். இந்த மாரி நானும் என் பொண்ணும் சேர்ந்து சூப்பரா ஒரு ஸ்நாக் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியாச்சு. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க.